தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்றக் கழகம் சார்பில் பாபர் மஸ்ஜித் இடிப்பு நாளான டிசம்பர் 6 மக்கள் திரள் ஆர்ப்பாட்டம். சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்றக் கழகம் சார்பில் பாபர் மஸ்ஜித் இடிப்பு நாளான டிசம்பர் 6 வழிபாட்டு தலங்கள் மற்றும் வக்ஃப் சொத்துக்களை பாதுகாப்பதற்காக மக்களை திரட்டி பேரெழுச்சியோடு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதற்கு தலைமை தாங்கி பேசிய கட்சியின் தலைவர் பேரா MH ஜவாஹிருல்லா, MLA நாடு சுதந்திரம் அடைந்த பின்பு 1947 ஆகஸ்ட் 15 அன்று எந்தெந்த வழிபாட்டு தலங்கள் என்னென்ன நிலையில் இருந்தனவோ அதே நிலையில் அவை தொடர வேண்டும் என்பதுதான் சட்டத்தின் சாரம். ஆனால் நாடு முழுவதும் இடிக்கப்பட வேண்டிய 30,000 பள்ளி வாசல்கள் இருப்பதாக பட்டியலிட்டுள்ள சங் பரிவாரம் காசா ஞானவாபி, மதுராவில் உள்ள ஈக்தா, சம்பல் பள்ளிவாசல் உள்ளிட்ட பல பள்ளிவாசல்களை பாபர் மஸ்ஜித் பாணியில் அபகரிக்க முன்புறமாக களம் இறங்கியுள்ளது. இந்த நிலையில் ஒன்றிய பாஜக அரசு வழிபாட்டு தலங்கள் சட்டம் 1991 குப்பையில் வீசிவிட்டு பாபர் மஸ்ஜித் பாணியில் பல்லாயிரம் பள்ளி வாசல்கள், மஜாக்கள், அவற்றிற்குட்பட்ட சொத்துக்களை முஸ்லிம்களிடம் பறிக்க வக்ஃப் திருத்த சட்டம் கொண்டு வர துடிக்கிறது. இந்த சட்டம் கொண்டு வரும் பாஜக ஆளும் மாநிலங்களில் பல நூறு வீடுகள், பள்ளி வாசல்கள் என பாஜக அரசாங்கம் இது போன்ற நிகழ்வுகள் ஏற்பட்ட பின்பு உச்ச நீதிமன்றம் இதை வன்மையாக கண்டித்தது குறிப்பிடத்தக்கதாகும். வழிபாட்டு தலங்கள் 1991 முழுமையாக கடைபிடிக்க கோரியும் உத்தரப்பிரதேச மாநிலம் சம்பலில் காவல்துறையால் துப்பாக்கி சூட்டுக்கு பலியான 5 கண்டித்து சென்னை உட்பட முக்கிய நகரங்களில் மக்கள் திரள் ஆர்ப்பாட்டம் நடைபெறுவதாக கூறினார். தோழமை கட்சிகளாக திமுக, காங்கிரஸ், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், இந்திய கம்யூனிஸ்ட், திராவிட கழகம் உட்பட ஆதரவு கட்சியினர் கலந்து கொண்டு உரையாற்றினர். தமுமுக தலைமை நிர்வாக குழு உறுப்பினர் குணங்குடி RM ஹனிஃபா, மாநில செயலாளர்கள் புழல் ஷேக் முகமது அலி, புதுமடம் ஹலீம், தலைமை பிரதிநிதிகள் Y சிராஜுதீன், உசேன் கனி, அபிராமம் அப்துல் காதர், B ஹாரூன் ரஷீத், H சுல்பிகார், தைமியா ஆகியோர் கலந்து கொண்டு கண்டன உரையாற்றினர். உடன் சென்னை மற்றும் திருவள்ளூர் மாவட்ட நிர்வாகிகள் அதிக அளவில் கலந்து கொண்டு வழிபாட்டு தலங்கள் மற்றும் வக்ஃப் சொத்துக்களை பாதுகாக்க வேண்டும் என கோஷமிட்டு கோரிக்கைக்கு வலிமை சேர்த்தனர். ஏற்றப்பட்ட வழிபாட்டு தலங்கள் பாதுகாப்பு சட்டம் நீர்த்து போகக்கூடிய வகையில் இன்றைய செயல்பாடுகள், பாஜக அரசாங்கத்தினுடைய செயல்பாடுகள் அமைந்திருக்கின்றன. சம்பலில் ஒரு பள்ளிவாசலை ஆய்வு செய்கிறோம் என்று அகழ்வாராய்ச்சி துறையினருடன் சங்க பரிவாரினரும் சேர்ந்து சென்றதிலே அங்கே கலவரம் ஏற்பட்டு 5 முஸ்லீம்கள் உயிரிழந்தார்கள். இதேபோல் 1225 படாவுன் உத்தரப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய ஒரு பள்ளிவாசலை அகழ்வாராய்ச்சி செய்ய வேண்டும் என்று மனு தாக்கல் செய்திருக்கிறார்கள். 1991 ஏற்றப்பட்ட வழிபாட்டு தலங்கள் சட்டம் பாபரி மஸ்ஜித் தவிர மற்ற அனைத்து வழிபாட்டு தலங்களும் 1947 ஆகஸ்ட் 15 எந்த வடிவத்தில் யாரிடம் இருந்ததோ அப்படியே இருக்க வேண்டும் என்று தெளிவாக சொல்கிறது. அதை பாபரி மஸ்ஜித் வழக்கில் 2019 தீர்ப்பு வழங்கிய உச்சநீதிமன்றத்தினுடைய அரசமைப்பு சட்ட அமர்வும் உறுதி செய்திருக்கிறது. இப்போது மீண்டும் ஆய்வு செய்வதற்கு பணிகள் நடைபெற்று வருகிறது. இதை வன்மையாக கண்டிக்கின்றோம். 1991 பிளேசஸ் ஆஃப் வர்ஷிப் ஆக்ட் அப்படியே பின்பற்றப்பட வேண்டும் என்பது எங்களுடைய கோரிக்கை. அதேபோல் மொத்த வக்ஃபு சொத்துக்களையும் கபலீகரம் செய்வதற்காக கொண்டு வரப்பட்டது தான் வக்ஃபு திருத்த சட்டம். அது தற்காலிகமாக நிறைவேற்றுவதில் ஒத்திவைக்கப்பட்டாலும் அது முழுமையாக நிராகரிக்கப்பட வேண்டும் என்பதும் எங்களுடைய கோரிக்கை. உச்சநீதிமன்றம் புல்டோசர் ஜஸ்டிஸ், அதாவது புல்டோசரை கொண்டு முஸ்லீம்களுடைய வீடுகள், பள்ளிவாசல்களை இடிப்பதை கடுமையாக கண்டித்திருக்கிறது. அந்த கண்டனத்தோடு நிறுத்தாமல் அதில் சம்பந்தப்பட்டவர்கள் மீது சட்டப்பூர்வமான நடவடிக்கை எடுப்பதற்கும் உச்சநீதிமன்றம் முன்வர வேண்டும் என்ற கோரிக்கையை வைக்கும். தொடர்ச்சியாக வக்ஃபு திருத்த சட்டத்துக்கு எதிராக திமுக வலிமையான குரல் எழுப்பியிருக்கிறது. வக்ஃபு திருத்த மசோதா குறித்த
கூட்டு நாடாளுமன்ற நடவடிக்கை குழுவில் இடம்பெற்றிருக்கின்ற திமுக உறுப்பினர்கள் அதை கடுமையாக எதிர்த்திருக்கிறார்கள். இந்த சூழலில் தமிழ்நாடு சட்டமன்றத்திலும் வக்ஃபு திருத்த மசோதா 2024 திரும்ப பெற வேண்டும் என்று தீர்மானம் நிறைவேற்ற வேண்டும் என்று தமிழ்நாடு முதலமைச்சர் மாண்புமிகு தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு நாங்கள் வேண்டுகோள் விடுக்கிறோம்.